guys, this is Aaron. So today in this video we are going to see about what is Selenium and how it works. So first வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது ரெண்டு பார்ட்டாக நம்ம டிவைட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஹெல்னியம்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, அதுக்கு என்னென்னலாம் தேவை, என்னென்ன டூல்ஸ் சப்போர்ட் பண்ணுதுன்றதை கம்ப்ளீட்டாக வந்து யூசர் கைட் மாதிரி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் தென் செகண்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, என்னென்ன டவுன்லோட் பண்ணணும், என்னென்ன கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் அதில் இருக்குன்னு சொல்லி நம்ம செகண்ட் வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன் கைஸ். ஃபர்ஸ்ட் வந்து வாட் இஸ் செலினியம். ஸோ எதையுமே ஒரு கொஸ்டினோட ஆரம்பிப்போம். ஹெல்னியம்னா என்ன, அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்றதை நம்ம ஃபஸ்ட்லேருந்து நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பார்ப்போம். ஸோ ஜஸ்ட் கன்சிடர் தட் யூ ஆர் ஹேவிங் அன் அப்ளிகேஷன் வித் 100+ டெஸ்ட் கேசஸ். நீங்கள் ஒரு அப்ளிகேஷனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போது அதில் வந்து ஆல்ரெடி நீங்கள் ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதில் வந்து ஒரு 100 டெஸ்ட் கேசஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து ஆட்டோமேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த 100ல் 90 டெஸ்ட் கேசஸ் வந்து பாஸ் ஆயிடுச்சு, அண்ட் தென் 10 வந்து ஃபெயிலியர்ஸில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த பட்சத்தில் இந்த 90 எப்பயுமே பாஸ் ஆகுமான்னு கேட்டால் அஸ் அ டெஸ்டர் யூ ஆல் நோ ரேர் தான். ஸோ ஓகேவா, எவ்ரி பில்ட், எவ்ரி ரிலீஸ், எவ்ரி ஸ்பிரிண்ட், பிகாஸ் வி ஆர் ஒர்க்கிங் இன் அஜைல், ரைட்? ஸோ இந்த மாதிரி டைனமிக்காக யூசரோட யூஐ வந்து மாறிட்டே இருக்கிறனால ஸோ அந்த எலமெண்ட்ஸ்லாம் வந்து ஃபெயில் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து 90% இருக்குது. ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அமேசான் வெப்சைட் எடுத்துக்கோங்க. ஸோ 5 இயர்ஸ்க்கு முன்னாடி அமேசான் வந்து இதே யூஐ வந்து அப்போ கிடையாது, கரெக்டா? யூசருக்கு ஏற்ற மாதிரி நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்துட்டே இருக்காங்க. ஸோ நம்ம கரண்ட்டாக இப்போ ஒரு ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற மேபி இப்போ நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்க யூஆர்எல்ஐ மேபி ஃபியூச்சரில் வந்து என்ஹான்ஸ் பண்ணி நெக்ஸ்ட் இன்னொரு யூஆர்எல் நம்ம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, இல்லை இதே இதில் நிறையா டெவலப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஃபீச்சர்ஸ் வந்துகிட்டே இருக்கும், கரெக்டாக? இந்த மாதிரி டைம்லலாம் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு டெஸ்ட் கேஸ் நம்மளால் எழுதவே முடியாது. ஐ மீன் நம்ம செல்மியில் பண்ணால் கண்டிப்பாக அது ஃபெயில் ஆகும், போய் மேனுவலாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரி வேலையை வந்து கொஞ்சம் ஈஸியாகிறதோட அதோட இன்டென்ஷன் தான் வந்து நம்ம ஹெல்னியமுக்கு வந்து இருக்குது. இது எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. ஒரு எலமெண்ட் நீங்கள் ஐடி ஈக்குவல் டு சம்திங் ஒரு எலமெண்ட் கொடுக்குறீங்க, டிரைவர் வந்து அந்த எலமெண்ட்டை டாமில் சர்ச் பண்ணுது, இருக்குன்ற பட்சத்தில் பாஸ் ஆயிடுது. அது ஃபெயில் ஆயிடுச்சுன்னா ஃபெயில் தான், நோ எக்ஸப்ஷனோ இல்லை சம்திங் ஏதோ ஒரு எக்ஸப்ஷன் வந்து நமக்கு அடிச்சிடும். இப்படி எக்ஸப்ஷன் அடிக்கிறப்போ நம்ம போய் மேனுவலாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருப்போம், தெரியுமா? அந்த மாதிரி மேனுவலாக ஃபிக்ஸ் பண்ண வேணாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் ஹெல்னியம். ஹெல்னியம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரன் பண்ண ஒரு டெஸ்ட் கேஸ் ரன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டெஸ்ட் கேஸில் உள்ள எல்லா எலமெண்ட்டும் எல்லா டாமையும் கொண்டு போய் டிபியில் வந்து ஒரு டேட்டா பேஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ இது வந்து கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுனால நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப அந்த இடத்துல அந்த டேட்டா இல்லை, ஐ மீன் அந்த வேல்யூ இல்லை அப்படின்னா அது நியரஸ்ட் எலமெண்ட் எது இருக்கோ அந்த எலமெண்ட்டை இங்கே டிரைவருக்கு பாஸ் பண்ணி அந்த எலமெண்ட்டை டிரைவர் வந்து கண்டுபிடிச்சி அதை வந்து ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணும். இதுதான் வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஃப்ளோ. இது நான் டீட்டெயிலாக என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் லாஸ்ட்டில், கொஞ்சம் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. ஐடி இங்கே வந்து ஒரு பட்டன் டேக் இருக்குது, அதில் வந்து ஐடி ஈக்குவல் டு லாகின் அப்படிங்கிற ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு டெவலப்பர்ஸ் வந்து இதை மாற்றிடுறாங்க. ஸோ ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சம்திங் அந்த எலமெண்ட்டே ரிமூவ் பண்ணிடலாம், இல்லை அதவே என்ஹான்ஸ் பண்ணலாம், இல்லை சம்திங் வேறு ஏதோ ஒன்று எழுதலாம். அந்த இடத்துல அவங்க மாற்றிடுறாங்க. டாமில் இப்போ அந்த எலமெண்ட் இருக்காது, அதுக்கு பதிலாக என்ன இருக்குன்னா நேம்ன்ற ஆட்ரிபியூட்டில் லாகின் பட்டன் அப்படின்ற ஒரு வேல்யூ இருக்குது. சப்போஸ் ஜஸ்ட் கன்சிடர் ஐடி ஈக்குவல் டு லாகின் அண்ட் தென் நேம் ஈக்குவல் டு லாகின் பட்டன் அப்படின்றதும் ரெண்டுமே ஒரே டேக்குள்ளே இருக்குது, டிவ் டேக்குள்ளே இருக்குது அப்படின்னா இப்போ ஐடி ஈக்குவல் டு ஐடி தானே சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ நேம் முன்னாடியும் நேம் லாகின் பட்டன் தான் இருக்குது, இப்பயும் லாகின் பட்டன் தான் இருக்குது அப்படின்னா இந்த எலமெண்ட் நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம், கரெக்டாக? நம்ம மேனுவலாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருப்போம்ல, இந்த எலமெண்ட் எடுத்து போட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருப்போம், தெரியுமா? அந்த வேலையை தான் ஹெல்னியம் வந்து ஈஸியாக்குது. இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம டிபியில் ஸ்டோர் ஆயிருக்கா அந்த எலமெண்ட்டை எடுத்துகிட்டு வந்து நேம் ஈக்குவல் டு லாகின் பட்டன் இருக்குப்பா, இந்த எலமெண்ட்டை நான் தரேன், இது டாமில் சர்ச் பண்ணி நீ பாஸ் பண்ணிக்கன்னு சொல்லி கொடுத்து விட்ருவோம், அதை நம்ம போட்டு பாஸ் பண்ணிவிடுவோம். ஸோ இவ்வளோ தான். இந்த ஐடி பட்டன்றது வந்து அது சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு நியரஸ்ட் எலமெண்ட் எது இருக்கோ அதை போட்டு அது பாஸ் பண்ணிவிடும். இது என்னென்ன லாங்குவேஜஸ் அண்ட் டூல்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜாவா, காட்லின், ஸ்கேலா அண்ட் பைத்தான். ஸோ நம்ம மெயினாக பார்க்க போகிறது ஜாவா தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன் கைஸ். அண்ட் தென் என்னென்ன ஃப்ரேம்வொர்க்ஸ், அஸ் சைட் செல்னியம் வெப் டிரைவர் வச்சு நம்ம என்னென்ன ஃப்ரேம்வொர்க்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண வைக்க முடியுமோ அது எல்லாமே நம்மளால் இங்கே பண்ணிக்க முடியும். அது என்ன ஃப்ரேம்வொர்க் இருந்தாலும் சரி, குக்கும்பர் இருந்தாலும் சரி, ஹைப்ரிட்டாக இருந்தாலும் சரி, டேட்டா ட்ரிவன் எந்த ஃப்ரேம்வொர்க்னாலும் நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் தென் ஏன் நிறையா யூஐ ஆட்டோமேஷன் டூல்ஸ் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு வந்து அவங்க ஜாவா அண்ட் செல்னியம் பேஸ்டு மட்டும்தான் வந்து ஹெல்னியம் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இனிமேல் ஃபியூச்சரில் நம்ம வரதுன்னு சொல்ல முடியாது, மேபி ஃபியூச்சரில் அவங்க என்ஹான்ஸ் பண்ணி மேபி இது கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் இதோட ஃப்ளோ பார்த்துடலாம். டெஸ்ட் ஸ்கிரிப்ட், செல்ஃப் ஹீலிங் டிரைவர், பேக் அண்ட் செலக்டர் இமிடியேட்டர் டேட்டாபேஸ் அண்ட் பேக் டு டெஸ்ட் ஸ்கிரிப்ட். ஸோ இதை வந்து ஒரு பேசிக்காக ஒரு லேயர்லேருந்து நான் சொல்கிறேன். நான் உங்களுக்கு சிம்பிள் ஒரு டயக்ராம் மாதிரி போடுறேன் உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட கோட்னு வச்சுக்கோம்.
ஸோ இதுதான் நம்மளோட கோட், ஆக்சுவல் கோட், நம்ம அடிச்சிருக்கிற கோட். அதுக்கு மேலே வந்து வெப் டிரைவர் இருக்கு. ஸோ வெப் டிரைவர் இருக்கு, இது வந்து டாம்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து டாமு, அண்ட் தென் இது வந்து பாஸ், அண்ட் இது வந்து ஃபெயில் அப்படின்னு வச்சுக்கோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல போட்டுக்குவோம் கோடு வெப் டிரைவர் டாம் பாஸ் அண்ட் தென் ஃபெயில், சாரி ஃபெயில். ஸோ ஓகே, இது ஃபெயில்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ நார்மல் நம்ம ஃப்ளோ பார்த்துலாம். ஓகே, நார்மலாக என்ன ஃப்ளோ நடக்கும் நமக்கு? நம்ம வெப் டிரைவர், சாரி சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து கோட் எக்ஸிக்யூட் பண்ணுறோம், வெப் டிரைவருக்கு போகுது. வெப் டிரைவர்லேருந்து அந்த எக்ஸ்பாத் நம்ம கொடுத்த எக்ஸ்பாத்தை வச்சு டேரெக்டாக டாமுக்கு போகுது. டாமில் அந்த எலமெண்ட் இருக்கான்னு செக் பண்ணுது. அந்த எலமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா பாஸ் ஆகிடும். பாஸ் ஆகிடுச்சுன்னா நமக்கு ஸ்டேட்டஸ் வந்து பாஸ்னு வந்துடும். ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு எக்ஸப்ஷன் வந்து த்ரோ பண்ணும். நல் பாயிண்டர் எக்ஸப்ஷனோ ஆர்எல்ஸ் வந்து நோ சர்ச் எலமெண்ட் எக்ஸப்ஷனோ ஏதாவது ஒரு எக்ஸப்ஷனோ அடிச்சிடும் அந்த இடத்துல அந்த எலமெண்ட் இல்லை அப்படின்னா. ஓகேவா? இந்த மாதிரி டைமில் வந்துட்டு ஃபெயில் ஆகுதுல்ல, ஸோ இந்த ஃபெயில் ஆகிறதுக்கு முன்னாடி இன்னொரு ப்ராசஸ் வந்து நடக்கும். அதுதான் வந்து ஹெலியம் வந்து ஆக்சுவலாக பண்ண போகிற விஷயம். இதுக்கு முன்னாடி நம்ம வெப் டிரைவர் யூஸ் பண்ணுறோம் தெரியுமா? ஸோ இந்த வெப் டிரைவருக்கு மேலே இன்னொரு லேயர் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுதான் வந்து என்னன்னா செல்ஃப் ஹீலிங் டிரைவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதை வந்து செல்ஃப் ஹீலிங் டிரைவர்னு வச்சுக்கோங்க. செல்ஃப் ஹீலிங் டிரைவர். ஸோ இது வந்து செல்ஃப் ஹீலிங் டிரைவர் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பண்ணுற கோட் ஆக்சுவலாக வெப் டிரைவருக்கு போகுது. வெப் டிரைவர்லேருந்து நம்ம செல்ஃப் ஹீலிங் டிரைவர்ன்ற லேயருக்கு போகுது. ஸோ இப்போ கண்ட்ரோல் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஹீலிங்கோட டிரைவரில் இருக்கும். இப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னா சேம் டாமில் போயிட்டு அந்த எலமெண்ட் இருக்கான்னு சொல்லி சர்ச் பண்ணுது. ஸோ எலமெண்ட் இருக்கான்னு சர்ச் பண்ணிட்டு அந்த இடத்துல எலமெண்ட் ஆஸ் யூஷுவல் அந்த எலமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதே தான், சேம் தான், பாஸ் ஆகிடும். பட் அது ஃபெயில் ஆகுது, இந்த இடத்துல ஃபெயில் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகிறதுக்கு முன்னாடி அண்ட் தென் இந்த இடத்த பார்த்தீங்களா, ஃபெயில் ஆகிறதுக்கு முன்னாடி அது இன்னொரு இடத்துக்கு போகும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா அதுதான் வந்து ஹெல்னியமோட பேக்கெண்ட். ஸோ இதுதான் ஹெல்னியமோட பேக்கெண்ட் சர்வீஸ். இதில் ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா செலக்டார் இமிட்டேட்டார் அப்படின்னு இருக்கும், இன்னொன்று டிபி. ஓகேவா? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து டிபி, இது வந்து செலக்டார் இமிட்டேட்டார். இப்போ என்ன பண்ண போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபெயில் ஆகிறதுக்கு முன்னாடி ஹெல்னியமோட பேக்கெண்டுக்கு வருது. இதான் வந்து பேக்கெண்ட். ஓகேவா? பேக்கெண்ட் போடுறேன், பேக்கெண்டுக்கு வருது. இதுக்கு முன்னாடி இந்த டெஸ்ட் கேஸ் ஆல்ரெடி ரன் ஆயிருந்துச்சு அப்படின்னா நான் சொன்ன மாதிரி டாமில் உள்ள எல்லா எலமெண்ட்டுமே வந்து எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிபிக்குள்ளே ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இப்போது இந்த டிபிக்குள்ளே இருக்கிற எலமெண்ட் வந்து இப்போ எங்கே எப்படி வந்து அது எடுக்கும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையானது தான் வந்து செலக்டார் இமிட்டேட்டார். இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா டாமில் வந்து அந்த எலமெண்ட் இல்லை, இப்போ அது ஃபெயில் ஆக போகுது. ஃபெயில் ஆகிறதுக்கு முன்னாடி எங்கே வருதுன்னா டிபிக்கு வருது. டிபியில் அந்த எலமெண்ட் இருக்கான்னு சொல்லி பார்க்குது. அந்த இடத்துல அந்த எலமெண்ட் வந்து முன்னாடி பாஸ் ஆயிருந்தனால இந்த கேப்சர் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதனால இந்த இடத்துல அது இருக்கு. இப்போ என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எலமெண்ட் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்றது தெரியும். இப்போ இதுக்கு ஆல்டர்னேட்டாக இன்னொரு லொக்கேட்டார் அதை கொடுக்கணும் இல்லையா, அந்த வேலையை யார் பார்ப்பான்னு பார்த்தா செலக்டார் இமிட்டேட்டார் அப்படின்ற இந்த ஒரு டூல் பார்க்கும். ஸோ இந்த செலக்டார் இமிட்டேட்டர் எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஏஎம்எல் அல்காரிதம் யூஸ் பண்ணி செலக்டார் எடுக்கிற ஒரு டூல். ஓகேவா? வேர்ட்லேயே இருக்குது செலக்டார் இமிட்டேட்டார், ஒரு லொக்கேட்டாராக வந்து அது இமிட்டேட் பண்ணுது. ஓகேவா? அதான் இதோட அர்த்தம். ஸோ இப்போ இது என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அதுக்கு ரெஸ்பெக்டிவாக இருக்கிற இன்னும் ஒரு டூப்ளிகேட் லொக்கேட்டாராக கொடுக்குது. டூப்ளிகேட் இல்லை, ஐடி சீக்வல் டு சம்திங் ஒரு வேல்யூ இருக்குது, அது பக்கத்துலேயே நேம் சீக்வல் டு இன்னொரு ஆட்ரிபியூட் இருக்குது அப்படின்னா ஐடியை விட்டுட்டு அது நேமை வந்து அவங்க பாஸ் பண்ணி விடும். இப்போது இதுகிட்ட நேம் அப்படின்ற ஒரு நேம்ன்ற ஒரு ஆட்ரிபியூட் அதோட வேல்யூ இருக்கும். ஸோ இப்போ இதில் இந்த ஐடி தான் மாற்றிருக்காங்க, ஸோ நேம் வந்து அப்படியே தான் இருக்குது. சரியா? இந்த மாதிரி டைமில் எப்படி யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃபிலின் டிரைவர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த எலமெண்ட்டை வந்து திருப்பி அகைன் வந்து செல்ஃபிலின் டிரைவருக்கு வந்து பாஸ் பண்ணி விடும். ஓகேவா? இது பாஸ் பண்ணி விடும். இது பாஸ் பண்ணி விட்டோன்னே இப்போ வந்து செல்ஃபிலின் டிரைவர் என்ன பண்ணும், இப்போ 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 என்ன இருக்குது, டிரைவருக்கு எது கிடச்சிருக்கு, எந்த லொக்கேட்டர் கிடச்சிருக்கு, நேம் சீக்வல் டு எக்ஸ்எக்ஸ்எக்ஸ்னு வச்சுக்கோங்க, அந்த வேல்யூ வந்து கிடச்சிருக்கு. இப்போ அந்த வேல்யூ எடுத்துகிட்டு போய் டாமுக்கு போகும். இப்போ ஐடி தான் இல்லை, பட் நேம் சீக்வல் டு அந்த எக்ஸ்எக்ஸ்எக்ஸ் இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆகும், இதை கிளிக் பண்ணி நம்ம என்ன பெர்ஃபார்ம் பண்ண சொல்கிறோமோ அந்த ஆக்ஷனை பண்ணிவிட்டு டேரெக்டாக பாஸ் ஆகிடும். கரெக்டாக?
இப்போ இதுவுமே நமக்கு வந்து ஃபெயில் ஆகுது அப்படின்னா ஃபெயில் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட் டைம் இந்த எலமெண்ட் போட்டும் அது ஃபெயில் ஆகுது அப்படின்னா இப்போ எக்ஸெப்ஷன் அடிச்சிடும், தனியாக வந்து எக்ஸெப்ஷன் அடிச்சிடும். இப்போ தனியாக எக்ஸெப்ஷன் அடிச்சிடும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கோட் நம்ம அடிச்சிருக்கோம். ஸோ கோட்லேருந்து வந்து வெப் டிரைவருக்கு போகுது. வெப் டிரைவருக்கு மேலே இருக்க ஒரு லேயர் இருக்குது, அதான் செல்ஃப் ஹீலிங் டிரைவர். இப்போ செல்ஃப் ஹீலிங் டிரைவர் வந்து கண்ட்ரோல் எடுத்துக்குது. டாமில் போய் அந்த எலமெண்ட் இருக்கான்னு பார்க்குது. அந்த எலமெண்ட் வந்து இல்லை, ஃபெயில் ஆகுது. ஸோ டேரெக்டாக ஃபெயில் ஆகிறதுக்கு முன்னாடி பேக் எண்டுக்கு போகுது. ஸோ பேக் எண்டில் வந்து ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து டிபி அண்ட் another ஒன்று செலக்டார் இமிடியேட்டர். டிபியில் அந்த எலமெண்ட் இருக்கான்னு சொல்லி பார்க்குது. அந்த எலமெண்ட் இருக்குது, ஆல்ரெடி நம்ம ரன் பண்ணியதுனால இருக்குது. இப்போ அது பக்கத்தில் இருக்கிற இன்னொரு லொக்கேட்டரை வந்து யார் சர்ச் பண்ணுறன்னு பார்த்தா செலக்டார் இமிடியேட்டர் வந்து சர்ச் பண்ணி கொடுக்குறான். இதை எடுத்துகிட்டு போய் திருப்பி வந்து செல்ஃப் ஹீலிங் டிரைவர் வந்து டாமில் போய் இருக்கான்னு பார்க்குறான். ஸோ அப்போ அது வந்து டாமில் வந்து அது எலமெண்ட் இருக்குது. ஸோ இப்போ இருக்கிறனால அதை வந்து பாஸ் பண்ணி விட்ரும். சப்போஸ் இதுவும் இல்லை அப்படின்னா ஃபெயில் ஆகிடும். இது உங்களுக்கு அந்த ஃப்ளோ வந்து கம்ப்ளீட்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் வந்து இது சேவ் ஆயிருச்சு அப்படின்னா, இது கரெக்டாக ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த எலமெண்ட் ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னா அகைன் வந்து இந்த செல்ஃப் ஹீலிங் டிரைவர் நம்ம ஒரு லொக்கேட்டரை பாஸ் பண்ணல, அதை வந்து டிபியில் வந்து அகைன் ஸ்டோர் பண்ணிடும். இது பாஸ் ஆயிருச்சு அப்படின்னா எங்கே வரும், திருப்பி வந்து இந்த டிபியில் வந்து ஸ்டோர் ஆகிடும். டிபியில் வந்து என்ன மாதிரி டேபிளில் ஃபார்மேட்டில் இது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த கிளாஸ் ரன் பண்ணுறோம், எந்த மெத்தட் ரன் பண்ணுறோம், எந்த லொக்கேட்டர் வந்து நம்ம ஃபெயில் ஆயிருக்கு, அதுக்கு ஆல்டர்னேட்டாக என்ன லொக்கேட்டர் வந்து ஹீல் பண்ண நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் அது போட்டு வச்சுருக்கோம். நம்ம வந்து டிபி நம்ம வியூ பண்ணி பார்க்குறப்ப அது உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா எப்படி ஒர்க் ஆகுன்ற ஒரு ஃப்ளோ இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லீவ் தட் இன் த காமெண்ட் செக்ஷன். ஐ வில் ட்ரை டு ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு டெஸ்க்டாப் மிஷின் தேவை. நம்மகிட்ட இருக்க சொன்னேன் தெரியுமா, நம்மளோட பேக் அண்ட் சர்வீசஸ்க்குள்ளே ரெண்டு விஷயம் இருந்துச்சு, செலக்டார் இமிடியேட்டர் அண்ட் டிபி அண்ட் ஹெல்னியம் த பேக் அண்ட். மூணுமே வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்கள் ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில் நீங்கள் 2-3 ப்ராஜெக்ட் கூட வச்சுருந்துருக்கலாம். 2-3 ப்ராஜெக்ட் ஒரே டைமில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க, வேறு வேறு லொக்கேஷனில் இருக்குது. அப்படின்றப்போ நீங்கள் மொத்தம் வந்து மெயினாக 3 பொருட் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். இந்த மாதிரி டைமில் இந்த 3 விஷயத்தையுமே கண்டெய்னராக ஒரு கண்டெய்னராக வந்து நம்ம எதில் போட்டிருப்போம்னு பார்த்தீங்கன்னா டாக்கருக்குள்ளே போட்டிருப்போம். நான் வந்து அதை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ டாக்கரை வந்து நம்ம பார்த்துருவோம். இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டாக்கர் அப்படியே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை ரேன்சர் இருந்தாலும் ஓகே, ரெண்டுமே ஒரே இதுதான். ஸோ மெயினாக நமக்கு டாக்கர் தேவை. இந்த இன்ஜின் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும், டாக்கர் இன்ஜின் வந்து ரன் ஆகிட்டு இருந்தால் மட்டும்தான் நம்மளால சர்வர் அப் பண்ண முடியும், பார்க்க முடியும். ஓகேவா? மெயினாக அதுக்கு என்ன நெக்ஸ்ட் என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா docker.compose ஃபைல். ஸோ நமக்கு டாக்கர் கம்போஸ் ஃபைல் வந்து கண்டிப்பாக வேணும். இதில் நம்ம என்னென்னலாம் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிபியாக இருக்கட்டும், நம்மளோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் டிபியோடதாக இருக்கட்டும், செலக்டார் இமிடியேட்டராக இருக்கட்டும், நம்மளோட ஹெல்னியமோட வெர்ஷன்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுவோம். அதாவது இந்த நம்ம சேவ் பண்ணி வைக்கிற எலமெண்ட்ஸ்லாம் எங்கே இருக்கணும், அதோட வால்யூம் வந்து சேவ் ஆகணுமா கூடாதா அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். இதோட டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். ஸோ இதுவுமே ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும், எல்லாருமே ரொம்ப சிம்பிள் தான். அண்ட் தென் sql.init ஃபைல் அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்குது. ஸோ இது வந்து டிபின்ற ஃபோல்டருக்குள்ளே நம்ம ஸ்டே பண்ணுவோம். இது வந்து நம்ம ஒரு டேட்டா பேஸுக்கு தேவையான கான்ஃபிகரேஷன் நம்ம கொடுப்போம். ஸோ ஏன்னா கிராண்ட் ஆக்சஸை வந்து கிராண்ட் கொடுப்போம். நம்ம ஒரு விர்ச்சுவலாக ஒரு டிபி யூஸ் பண்ண போகிறனால நம்ம டேரெக்டாக இந்த ஃபைல் ஜென்ரேட் பண்ணாலே போதும். அண்ட் தென் செல்லியம் ஜவா இது ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாம் தெரியும். அண்ட் ப்ராப்பர்ட்டி ஃபைல் வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு தேவை. ஸோ அது வந்து நம்மளோட ப்ராஜெக்டில் வந்து நம்ம இது இன்வால்வ் பண்ணுவோம். ஸோ அது ரொம்ப சிம்பிள் தான், விட்டுருங்க. அண்ட் தென் 3 போர்ட்ஸ், நமக்கு மொத்தம் 3 போர்ட் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இதை மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக கவனிங்க. ஸோ 7878 8000 அண்ட் 5432. 7878 அப்படின்றது வந்து ஹெல்னியமோட பேக்கண்டோட போர்ட். ஓகேவா? 8000 வந்து செலக்டார் இமிடியேட்டரோட போர்ட். அண்ட் 5432 உங்களுக்கு தெரியும் டிபியோட போர்ட். ஸோ இது மூணுமே வந்து முக்கியமான விஷயம். ஸோ இது மூணுமே நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஆல்ரெடி நான் அப் பண்ணி தான் வச்சுருக்கேன். அப்படின்றனால உங்களுக்கு இப்போ செல்ஃப் ஹீலிங் ஆட்டோமேஷன் அப்படின்ற ஒரு இந்த போர்ட்டை ஓப்பன் பண்ணால் அது வருதா? ஸோ இதில் ரெண்டு விஷயம் இருக்கும், ஒன்று வந்து ரிப்போர்ட்டு அண்ட் another ஒன் இஸ் செலக்டார். ஸோ ஆல்ரெடி நான் வந்து இந்த வீடியோ பண்ணுறதுக்காக ஜஸ்ட் ஒரு ரன் பண்ணி பார்த்தேன், அதனால் இந்த வால்யூம்ஸ்லாம் அப்படியே இருக்குது. நான் திருப்பி டவுன் பண்ணிட்டு அப் பண்ணுறப்ப இது எல்லாமே போயிடும். ஸோ ஒன்று ஒன்றா பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து இது 7878 இது வந்து 8000 போர்ட்டல். ஓகேவா? 8000 என்ன சொல்கிறேன், செலக்டார் இமிடியேட்டரோடது. ஸோ இதோட யூஸ் என்னன்றதை நம்ம லேட்டராக வர வீடியோஸில் பார்ப்போம். ஸோ டிபிக்கு வந்து நம்ம செப்பரேட்டாக டிபி இருந்தால் பார்க்கலாம், பட் இப்போதைக்கு என்கிட்ட இல்லை. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம டவுன்லோட் பண்ணுறப்ப சேர்த்து அதையும் பார்ப்போம். ஓகேவா? லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா
இதான் டாக்கர். ஸோ டாக்கரில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த கண்டெய்னர்ஸ்லாம் வியூ ஆரம்பிச்சிடும். அதுக்கு முன்னாடி வந்து இது இருக்காது. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா கண்டெய்னர்ஸ்குள்ள என்னென்ன இருக்குது, நான் சொன்ன மாதிரி ஹெல்னியமோட பேக் அண்ட் சர்வீஸ் இருக்குது, அண்ட் தென் போஸ்ட்கிரஸ் டிபி இருக்குது, அண்ட் தென் செலக்டர் இமிட்டேட்டர். இது 3 போட்டு பாருங்க, 7878 5432 அண்ட் 8000 3 இருக்கா. இங்கே லெஃப்ட் பாட்டமில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. மெயினானது இன்ஜின் ரன் ஆகணும். இது ரன் ஆனால் மட்டும்தான் நமக்கு 3 போர்ட்ஸுமே அப் ஆகும். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நான் உங்களுக்கு சின்ன கோட் காமிக்கிறேன். இது எப்படி ஒர்க் ஆகுன்ற ஒரு ஃப்ளோவையும் காமிச்சிடுறேன். ஓப்பன் ஆகிட்டு இருக்கட்டும். ஓகே, அண்ட் தென் எதுக்காக வந்து நமக்கு டாக்கர் ஹெல்னியம் அப்படின்றத யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது வந்து பெரிய விஷயம்லாம் இல்லை. இது சப்போர்ட் பண்ணது நம்ம யூஸ் பண்ணுறோம். இது எதை யூஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இது ரெஸ்ட் சர்வீஸ் யூஸ் பண்ணுது. அண்ட் தென் செலக்டர் எமிட்டர் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு நல்ல லொக்கேட்டரை வந்து சர்ச் பண்ணி சஜஸ்ட் பண்ணும். அண்ட் தென் டிபி வந்து நம்ம ஸ்டோர் நம்மளோட ஃபெயில் ஆயிடுச்சு, நம்மளோட பாஸ் ஆயிடுச்சு, ஹீல் ஆயிடுச்சு, அந்த லொக்கேட்டரை ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகணும்ல, அந்த லொக்கேட்டர்ஸ் தான் டிபி. நான் வந்து போஸ்ட்கிரஸ் யூஸ் பண்ணுறேன். அது உங்களோட விஷ், நீங்கள் எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதான் நான் சொன்ன அந்த 2 விஷயம். ஸோ பேக்கெண்ட்குள்ளே வந்து செலக்டர் எமிட்டேட்டர் அண்ட் போஸ்ட்கிரஸ் இருக்குது. ஓகேவா? இதோட கம்ப்ளீட் ஒரு இது இருக்குது. நான் ஓகே, இது இன்னும் லோட் ஆகலை. சும்மா பேசிக்காக அதை பார்த்தலாம். டவுன்லோட்ஸில் போயிட்டு ஒரு ஃபைல் டவுன்லோட் பண்ணியிருந்தேன். நான் சொன்ன அதே ஃப்ளோ தான் இங்கே இருக்கும். எக்ஸிக்யூட் பண்ணுறோம். லொக்கேட்டர்ஸ்க்கு அந்த நார்மலாக அந்த லொக்கேட்டர் இருக்கான்னு செக் பண்ணுது. ஸோ இந்த இந்த டயக்ராமும் நான் உங்களுக்கு என்னோட அந்த டாக்குமெண்ட்டில் போட்டு அந்த டாக்குமெண்ட்டோட லிங்க்கையும் ப்ளஸ் இந்த கோட் அடிச்சிருந்தேன் அப்படின்னா அதையும் கிட்டபோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ நீங்கள் காப்பி பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ எதையுமே வந்து நீங்கள் கொஞ்சம் ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங்கோட பண்ணுங்கள், அப்போ தான் புரியும். டேரெக்டாக எடுத்தோன்னே வந்துட்டு நான் எக்ஸிக்யூட் பண்ணிடுவேன், கோடு பார்த்து பண்ணிடுவேன் கேட்டால் ஏதோ ஒரு சின்ன லூப் ஹோல் வந்து நான் ஒன்று பண்ணியிருப்பேன், நீங்கள் விட்டுருப்பீங்க. அப்படின்றப்போ அதுக்காக திருப்பி உட்காந்து நீங்கள் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரே ஃப்ளோவில் நீங்கள் நீட்டாக பார்த்துறது பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணுது. ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓகே, நான் ஒரு கோட் அடிச்சிருக்கேன். ஸோ இதுதான் வந்து ஒரு கிளாஸ். இந்த கிளாஸ்க்குள்ளே நான் வந்து ஒரு கோட் அடிச்சிருக்கேன். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஹீலிங் டிரைவர் அப்படின்ற டிரைவர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இது யூஸ் பண்ணி இது மற்ற இது எல்லாமே அஸ் யூஷுவல் நம்ம பண்ணுற அதே தான். செல்ஃப் வெப் டிரைவர் சிக்கல் டு நியூ டிரைவர், குரோம் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், அந்த வெப் டிரைவர் மேனேஜர் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். இதனால சும்மா ஒன்லைனாக நான் சொல்லிடுறேன், மேபி தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து வெப் டிரைவர் மேனேஜர்ன்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு அடியும் போய் சிஸ்டம் டாட் செட் ப்ராப்பர்ட்டின்னு போட்டு அதோட பாத்தையும் டிரைவரோட பாத்தையும் எக்ஸிக்யூட்டபிள் இந்த ஸ்கிரிப்ட்லாம் போட தேவையில்லை. அதுக்கு பதிலாக சிம்பிளாக நம்ம இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நினைக்கிறேன், இல்லைனா நெட்டில் நிறைய வீடியோஸ் இருக்க பாருங்கள். அண்ட் தென் குரோம் ஆப்ஷன்ஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, குரோம் ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் மெயினாக அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இப்போ வெப் டிரைவர் ஈக்குவல் டு நியூ குரோம் டிரைவர் தான் கொடுக்கும். ஸோ குரோமுக்குன்னு சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். குரோமோட ஆப்ஷன்ஸ்லாம் நம்மளால செல்லியம் வச்சு பண்ண முடியாது கரெக்டாக. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா எதுக்கு யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, சில நேரம் ஹெட்லெஸ் மோட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஹெட்லெஸ் மோட்னா என்ன, நம்ம வந்து யூஐ வந்து நமக்கு வந்து டிரைவரில் யூஐயாக தெரியாது, அதாவது டிரைவர் லான்ச் ஆகி அது என்னென்ன பண்ணுதுன்ற யூஐயாக தெரியாமல் ஹெட்லெஸ் மோட் அப்படின்றா பேக்கெண்டில் ரன் ஆகிட்டு இருக்கும். சேம் ப்ராசஸாக ரன் ஆக போது அப்படியே பேக்கெண்டில் ரன் ஆகிட்டு இருக்கும். நமக்கு வந்து டிரைவர் லான்ச் ஆகி அது எதுவுமே நடக்காது. ஓகேவா? அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும், ஒரு நோட்டிஃபிகேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு கேட்சியை ரிமூவ் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நம்மளால குரோம் ஆப்ஷன்ஸ் வச்சு தான் பண்ண முடியும். செல்ஃப் செல்ஃப் சாரி செல்லியம் டிரைவர் வச்சு நம்மளால் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அதுக்காக தான் இப்போ நம்ம குரோம் ஆப்ஷன்ஸ்ன்றதை நம்ம கொடுத்துரும். இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ அது எல்லாமே நம்ம ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இது என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெப் டிரைவர் டெலிகேட்ஸ் ஈக்குவல் டு நியூ குரோம் டிரைவர். இந்த இடத்துல நீங்கள் யோசிக்கலாம், டிரைவர் தான் நம்ம போடுவோம் அப்படின்னு யோசிக்கலாம். நம்ம மெயினாக நான் சொன்னேன்ல, இது வந்து வெப் டிரைவர் அப்படின்ற ஒரு லேயர் இருக்குது, அதுக்கு மேலே இன்னொரு லேயர் இருக்குது. ஸோ அந்த லேயருக்கு நான் வந்து டிரைவர்ன்றது பாஸ் பண்ணுறதுனால இனிமேல் வரப்போகிற எல்லாத்துக்கும் இந்த டிரைவர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நேம் வந்து ஃபெமிலியராக எல்லாருக்கும் இருக்குன்றதுக்காக தான் நான் இந்த இடத்துல டிரைவர்ன்றதை நான் கொடுத்துருக்கேன். உங்கள் விஷ் நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து கிரியேட் பண்ணிட்டேன், இப்போ டெலிகேட் பண்ணிட்டேன். இப்போது வெப் டிரைவர் வந்து எதுக்குள்ளே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து செல்ஃபில் டிரைவருக்குள்ளே இருக்குது. இப்போ நான் சொன்ன மாதிரி செகண்ட் ஸ்டெப்பு, இப்போ விக்கிபீடியா நம்ம லான்ச் பண்ணுறோம். லான்ச் பண்ணிவிட்டு இந்த யூஆர்எல் சாரி இந்த எக்ஸ்பாத் இருக்கா நம்ம வந்து சர்ச் பண்ணுறோம். சர்ச் பண்ணிட்டு ஐம் ஆரோன் அப்படின்ற டெக்ஸ்ட் வந்து அங்கே பாஸ் பண்ணுறேன். இப்போது இந்த எக்ஸ்பாத் வந்து இருக்குது கரெக்டாக, அண்ட் ஆரோன்றதும் பாஸ் ஆகிடும். ஸோ இதை வந்து ஃபஸ்ட் ரன் பண்ணி பார்ப்போம்.
இதுக்கு முன்னாடி வந்து சர்வரை வந்து டவுன் பண்ணிடுவோம். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் அப்போ தான் காட்ட முடியும். இப்போ வந்து பேக்எண்டில் ரன் ஆகிட்டு இருக்கிறனால யூசர்ஸில் போயிட்டு com.helenium ஓகே. ஸோ இந்த ப்ராஜெக்ட் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இதில் இன்ஃப்ரன் ஒரு ஃபோல்டர் இருக்கும். இதுக்குள்ள தான் நம்ம டாக்கர் கம்போஸ் யாமல் ஃபைல் இருக்கும். நம்ம சர்வர் அப் பண்ணுறதா இருந்தாலும் டவுன் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம இந்த இடத்துல தான் நம்ம வந்து யாமல் ஃபைல் எங்கே இருக்கும் அங்கே தான் பண்ண முடியும். ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு டவுன் பண்ணிடுறேன். டவுன் பண்ணிட்டா உங்களுக்கு நம்ம பார்த்தோம்ல அது வந்து எம்டியாக இருக்கும் நம்ம அந்த 7878 போர்ட்டலில். ஓகேவா? ஸோ டாக்கர் பிஎஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா இப்போ எத்தனை கண்டெய்னர் ரன் ஆகிட்டு இருக்குன்னு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 3மே ரன் ஆகிட்டு இருக்கு. 24 ஹவர்ஸ் நேற்று நான் பண்ணது அப்படியே இருக்கு. இப்போ வந்து டாக்கர் -கம்போஸ் டவுன் அதோட வால்யூமையும் டவுன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக எதுவுமே வந்து இருக்காது. இப்போ நான் போய் 7878 போர்ட்டல் யூஸ் பண்ணுறேன்னா இந்த போர்ட்டல் நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், டவுன் ஆகிடும். ஓகேவா? இப்போ நம்ம கோடுக்கு வருவோம். ஓகே, இப்போ என்ன பண்ணியிருந்தோம், இது ரன் பண்ணியிருந்தோம். இப்போ பார்த்தீங்களா இங்கே விக்கிபீடியா போயிட்டு மை ஆரோன்றதை டைப் பண்ணிடுச்சு. ஓகேவா? பாஸ் ஆயிடுச்சு. இப்போது நெக்ஸ்ட் சேம் திங் நம்ம பண்ணுறோம். இந்த இடத்துல டீபக் பண்ணுறோம். டீபக் பாயிண்ட் வச்சுருக்கேன் இந்த இடத்துல. இப்போ டீபக் இப்போ டீபக் பண்ணுறோம். டீபக் பண்ணுறப்போ இந்த எலமெண்ட்டை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஐ மீன் இந்த எக்ஸ்போதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு டாமில் போயிட்டு சர்ச் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா id is equal to search input அப்படின்ற ஒரு வேல்யூ இருக்குது. அண்ட் தென் இன்புட் அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. இது ரெண்டுமே வந்து இன்புட் அப்படின்ற டேக்குள்ளே இருக்குது. ஓகேவா? இதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது இந்த இடத்துல யூஐயில் டெவலப்பர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. சம்திங் இந்த ஐடியவே ரிமூவ் பண்ணிட்டாலும் சரி, இல்லை இதுக்கு பதிலாக இன் அப்படின்னு சர்ச் இன் மாற்றிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பாத் வந்து ஃபெயில் ஆகும். அந்த எலமெண்ட்டே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு எலமெண்ட்டே இந்த இடத்துல எங்கேயுமே இல்லை அப்படின்றத வந்து தெரிஞ்சிருது. இப்போ நான் இங்கே யூஐயில் மாற்றிட்டேன்னா இப்போ வந்து இதை நம்ம டீபக் பண்ணதை ரன் பண்ணுவோம். கண்டிப்பாக எக்ஸெப்ஷன் அடிக்கும். ஓகேவா? இந்த லைனை வந்து ரன் பண்ணுறேன். அந்த இடத்துல இப்போ அதோட வேல்யூ என்ன பார்த்தீங்களா, கேட்ச் எக்ஸெப்ஷனுக்குள்ளே வந்துருச்சு. எக்ஸெப்ஷன் ஆயிடுச்சு. இந்த இடத்துல மேரோன்றது பிரிண்ட் ஆகலை. நல்லா பாருங்கள், இந்த இடத்துல சர்ச் இன்னுன்றது தான் இருக்குது. நம்ம கொடுத்துட்டு வந்து சர்ச் இன்புட்ன்ற வேல்யூ கொடுத்துருக்கோம். கரெக்டாக? இப்போ இங்கே எலமெண்ட் வந்து டாமில் மாறிடுச்சு. இதை நீங்கள் எப்படி கன்சிடர் பண்ணிக்கணும்னா நெக்ஸ்ட் ரிலீஸில் டெவலப்பர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அப்படி கன்சிடர் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம டெஸ்ட் கேஸ் ரன் பண்ணியிருக்கோம். இப்போ ரன் ஆகலை. இந்த மேரோன்றது இந்த இடத்துல வரல. ஓகேவா? இப்போ இதே இது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஹெலியம் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். சேம் திங், பட் அதுக்கு முன்னாடி நம்ம சர்வரை அப் பண்ணிடுவோம். ஸோ டாக்கர் -கம்போஸ் -v வால்யூமை ஃபுல்லாக அப் பண்ணுறோம். டாக்கர் கம்போஸ் டி, இந்த இடத்துல டி கொடுக்கணும், நான் வி கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நெட்வொர்க், ஹெலியம் நெட்வொர்க், போஸ்ட்கிரஸ் டிபி, செலக்டார் எமிட்டேட்டர் அண்ட் ஹெலியம். ஸோ இந்த 3 கண்டெய்னர் தான் நம்ம மெயினாக நான் சொன்னது. ஓகேவா? 3 கண்டெய்னருமே கிரியேட் ஆயிடுச்சா? இது நம்ம மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம். இது 3மே அப்பான சில செகண்ட்ஸில், ஐ மீன் ஒரு 10 to 20 செகண்ட்ஸில் உங்களுக்கு இந்த சர்வர் அப் ஆகிடும். இப்போ இங்கே எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம டவுன் பண்ணி வால்யூமை ரிமூவ் பண்ணியிருந்தோம். அதனால் சுத்தமாக இந்த போர்ட்டே ஓப்பன் ஆகலை. இப்போ ஒரு 10 செகண்ட்ஸ் நம்ம லீவ் பண்ணுவோம். இப்போ நம்ம சேம் அதே கோடு தான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம், டீபக் பண்ண போகிறோம். அதே இன்புட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு சர்ச் இன்புட் ரிமூவ் பண்ணிட்டு சர்ச் இன் தான் போட போகிறோம். பட் இந்த தடவை நம்ம எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெலியம் வந்து நம்ம அப் பண்ணிட்டோம். இப்போ ஹெலியமை யூஸ் பண்ணி பண்ண போகுது. ஹெலியம்ன்றதை நீங்கள் அப் பண்ணாமல் பண்ணிங்கன்னா அஸ்யூஷுவல் வெப் டிரைவர் என்ன பண்ணுமோ அதே தான். செல்ஃப்-ஹீலிங் டிரைவர் எதுவுமே பண்ணாது. இது 3 கண்டெய்னருமே ரன் ஆகணும், அப் ஆகணும். அப்படின்னா மட்டும்தான் வந்து செல்ஃப்-ஹீலிங் டிரைவர் வந்து ஒர்க் ஆகும். இப்போ அப் ஆயிடுச்சான்னு பார்ப்போம்.
ஓகே அப்போ ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ்லேயும் ஒன்றுமே இல்லை, அண்ட் தென் செலக்டார்ஸ்லேயுமே ஒன்றுமே இல்லை, ஏன்னா வால்யூம் ஆஃப்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ எதுவுமே இருக்காது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஹெல்னியம் வந்து ஹீல் பண்ணணும் அப்படின்னா முதல்ல அந்த எலமெண்ட்ஸை ஃபுல்லாக எங்கே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கணும், டிபியில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் கரெக்டாக. இப்போ அது அதை ஹீல் பண்ணுறதுக்கு உண்டான எலமெண்ட்ஸ்லாம் டாமில் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தா மட்டும்தான் திருப்பி டிபியிலேருந்து அந்த ஹீல் இன்னொரு எலமெண்ட்டை ஹீல் பண்ண எலமெண்ட்டை டாமில் கண்டுபிடிச்சி அதை எடுத்துகிட்டு வரும் கரெக்டாக. அதனால் இதை வந்து ஃபஸ்ட் டைம் ஒருக்க ரன் பண்ணி விட்றோம். இப்போ நீங்கள் இதை ரன் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். இப்போ என்ன நடக்கும், மேரோன்றது ஓப்பன் ஆகிட்டு இங்கே வந்துடும், மேரோன் வந்துருச்சா. இப்போது இது ரன் ஆகி முடித்த உடனே நம்மளோட போர்ட்டில் போய் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ 17 செப்டம்பர் இன்னைக்கு டேட்டு, இந்த டைம் ஸ்டாம்போட வந்துச்சு. ரிப்போர்ட்டில் வந்து எதுவுமே இல்லை, ஏன்னா அது ஹீல் எதுவுமே பண்ணலை. செலக்டார்ஸில் என்ன இருக்குன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோன்றது மட்டும் காமிச்சிருக்கு பாருங்க. இது போய் இப்போ சேவ் ஆயிருக்கும், எங்கே சேவ் ஆயிருக்கும், டிபியில் போய் சேவ் ஆயிருக்கும். இன்புட் ஐடிஸ் ஈக்குவல் டு சர்ச் இன்புட் அப்படின்றது சேவ் ஆயிருக்கும். இப்போ டாமோட எல்லா எலமெண்ட்டுமே இப்போ வந்து எங்கே சேவ் ஆயிருக்கும், டிபியில் சேவ் ஆயிருக்கும். இப்போ இந்த இடத்துல ஐடிஸ் ஈக்குவல் டு இன்புட் அப்படின்ற வேல்யூ இல்லைன்னா என்ன பண்ணும் அப்படின்னு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். டாமில் போயிட்டு அதை தேடி பார்க்கும். இல்லாதப்ப செலக்டார் இமிட்டரை யூஸ் பண்ணி அதுவாக ஒரு ரிலேட்டபிள் ஒரு ஐடியோ எக்ஸ்பாத்தோ இல்லை சம்திங் நேமோ அப்படின்ற ஆட்ரிபியூட் எது இருந்தாலும் அதை எடுத்து கொடுத்து திருப்பி டிரைவர் கொடுத்து டிரைவர் வந்து திருப்பி டாமில் போய் பார்த்துட்டு அதை பாஸ் பண்ணிவிடும். இதான் அந்த ஃப்ளோ சொல்லியிருந்தேன். இப்போது சேவ் ஆயிடுச்சு, ரைட் ஓகே. இப்போ திருப்பி அகைன் டீபக் பண்ணுறேன். இது எவ்வளோ டைம் நமக்கு சேவ் பண்ணும், இது எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதை நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு ரொம்ப விஷுவலாகவே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்க டிரைவராக நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ஆல்ரெடி நிறையா இது செஷன் ஓப்பனில் இருக்குது. ஓகே, இதுதான் கரண்ட் செஷன். சேம் அதே கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ, இப்போது அதே எலமெண்ட் எடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சர்ச் இன்புட் ஐடி ஈக்குவல் டு சேம் அதே மாதிரி இருக்கா. இப்போது சேம் அதே தான் நான் வந்து இங்கே டாமில் போய் சேஞ்ச் பண்ணுறேன், சொல்லி சேஞ்ச் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேட்டர் வந்து இங்கே இருக்காது கரெக்டாக. இப்போ ஹெல்னியமோட இன்னொரு ப்ளஸ் என்னன்னா, எந்த இடத்துல ஃபெயில் ஆச்சுன்றத ஒரு ரெக்டாங்கிளில் ஷேப்பில் ஒரு ரெட் கலரில் மார்க் மாதிரி போட்டு நம்ம காட்டும். எந்த இடத்துல ஹீல் பண்ணியிருக்கு அப்படின்றது, ஃபீல் பண்ணியிருந்தாலும் சரி ஃபெயில் பண்ணியிருந்தாலும் எந்த இடத்துல அது பண்ணியிருக்குன்றதை ஹைலைட் பண்ணி காட்டும். அது எங்கே பார்க்கலாம், ஸ்க்ரீன்ஷாட்டோட நமக்கு விசிபிளாக நமக்கு தெரியும். நம்மளோட பேக்கெண்டில் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சேம் அதே தான். இப்போ போய் நான் வந்து டீபக்கில் கண்ட்ரோல் நெக்ஸ்ட் இப்போ போவோம், டீபக் டு த நெக்ஸ்ட் லைன் போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் லைன் போயிடுச்சு. ஸோ த்ரெட் ஸ்லிப் 3 வந்துருச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கேட்ச்குள்ளே போக வெளியே வந்துருச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் நமக்கு காட்டுது பார்த்தீங்களா, ஆரோன்றது காட்டுதா, ரெட் கலரில் ஹைலைட் பண்ணி காட்டுதா, ரெக்டாங்கிள் மாதிரி காட்டுதா. இந்த இடத்துல நம்ம ஸ்டில் நம்மளோட இது ஐடியோட நேம் என்னது, சர்ச் இன்னும் தான் இருக்குது, நம்ம கொடுத்தது சர்ச் இன்புட்னு இருக்குது. பட் ஆரோன்றது வந்து சென்கீஸில் பாஸ் ஆயிடுச்சா. இப்போ சேம் அப்படியே வந்து இங்கே வாங்க. இப்போ வந்து திருப்பி அகைன் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ரிப்போர்ட் போகிறேன். இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஹீல் ஆயிடுச்சு. முன்னாடி சும்மா ரன் பண்ணோம், இப்போ ஹீல் ஆயிடுச்சு. ஹீல் பண்ணிட்டனால இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதே டைம் ஸ்டாம்போட போட்டுட்டு நீங்கள் இந்த ட்ராப் டவுனை ட்ராக் பண்ணி கீழே கொண்டு வந்தீங்கன்னா எந்த இடத்துல அது வந்து ஹீல் பண்ணியிருக்குன்றது ரெக்டாங்கிள் பாக்ஸில் போட்டு காமிச்சிருக்கு. இது நல்லா பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். அதன் ஃபெயில்டு லொக்கேட்டார் எது ஃபெயில் ஆயிருக்கு, சர்ச் இன்புட்ன்றது அந்த இடத்துல இல்லை, ஃபெயில் ஆயிருக்கு. ஹீல்டு லொக்கேட்டார் எதை வச்சு அது ஹீல் பண்ணியிருக்கு. அஸ் ஐ டோல்ட் யூ, எல்லா எலமெண்ட்ஸு இருக்கிற எல்லா டேக்ஸ் எல்லாமே வந்து டாமில் இருக்கிறனால அது வந்து செலக்டார் இமிட்டரை யூஸ் பண்ணி ரெலவெண்ட்டாக இந்த இடத்துல எது இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு லொக்கேட்டரை சூஸ் பண்ணி திருப்பி செல்ஃபீலிங் டிரைவருக்கு பாஸ் பண்ணிருச்சு. செல்ஃபீலிங் டிரைவர் வந்து அந்த 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 டிரைவர் என்ன பண்ணுது, இப்போ கொடுத்த நியூ ஹீல்டு லொக்கேட்டரை கொண்டு போய் டாமில் இருக்கான்னு செக் பண்ணுது. செக் இருக்கிறனால அது வந்து கரெக்டாக வந்து சென்கீஸை பாஸ் பண்ணி வேலிடேட் பண்ணி பாஸ் பண்ணிடுச்சு. ஓகேவா, சிம்பிள், இவ்வளோதான். இதுதான் வந்து ஒரு ஃப்ளோ. பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து இந்த இடத்துல மேரோன்றது நமக்கு பாஸ் ஆயிடுச்சு. அண்ட் தென் இங்கே பார்த்தாலும் உங்களுக்கு வந்து எது வந்து ஃபெயில் ஆயிருக்கு எது ஹீல் ஆயிருக்குன்றது எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்துடும். ஸோ இவ்வளோ தான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கூட வந்து நம்ம பார்ப்போம்.
மேபி நான் எல்லாத்தையுமே போட்டு ஒரே ஃபார்மேட்டில் போட்டு உங்களுக்கு தனி பிடிஎஃப்ல போடுறேன். அதை வந்து நீங்கள் பாருங்கள். ஸோ செகண்ட் வீடியோ வந்து நான் மேபி 1 or 2 டேஸில் நான் போடுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் போடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, தேங்க்யூ, பை பை.